ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வரேன். 2014 அப்போதான் அந்த சோஷியல் மீடியா ஆரம்பிச்ச டைம். அதில் எல்லாருமே நிறைய கிண்டல் பண்ணாங்க. 2 படம் ஓடிடுச்சுன்னா உடனே உனக்கு முருகதாஸ் படம் கேட்குதா. இன்னைக்கு மதராசி ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷன்ல நான் ஹீரோ இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போது சாரோட ஃபர்ஸ்ட் படம் வந்துச்சு. இன்னைக்கு என் பொண்ணு 7th படிச்சுட்டு இருக்கா. இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி SRKக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. SRK பண்ண வேண்டிய படம் இந்த SK பண்ணதே ஒரு பெரிய பாக்கியம் சார். துப்பாக்கி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஒட்டுமொத்த அரங்கும் யாருடைய குரலுக்காக காத்துட்டு இருக்கோ. Let's welcome the icon of cinema, our dearest Sivakarthikeyan, everybody! தமிழ் சினிமாவின் முக்கிய சக்தி, இன்னும் நம்ம சைடுல சொன்னா பராசக்தி அப்படின்னே சொல்லலாம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். என்னோட மதராசி டீம், ப்ரெஸ், மீடியா, தானு சார், ஆர்பி சௌத்ரி சார், இங்கே வந்திருக்கிற கெஸ்ட்ஸ், ஃபேமிலி, இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விழும்போது கை கொடுத்து எழும்போது என்னை தூக்கி விடுற என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி அமரனுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப பெரிய நன்றி. இது அமரனுக்கு அடுத்த படம் மதராசி. பட் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஈவெண்ட் அப்படின்னா ஸ்டேஜ் முக்கியம், லைட்ஸ் முக்கியம், பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம், இந்த மாதிரி சூப்பரான ஆங்கர்ஸ் முக்கியம். பட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியம் க்ரௌட், ஆடியன்ஸ். நீங்கள் இல்லைன்னு வச்சுங்களேன், அதுவும் இப்படி ஒரு இதில் இப்போ ஆடியோ லான்ச்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா, க்ரௌடு முக்கியன்றதை விட அந்த வென்யூ முக்கியமாயிடுச்சு. சாய்ராம் காலேஜ், தேங்க்யூ. நீங்களாம் காலேஜ் வரீங்களோ இல்லையோ, நான் அடிக்கடி வந்துடுறேன் சாய்ராம் காலேஜ்க்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சார் இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு தனி கோர்ஸ் வந்துரும்னு நினைக்கிறேன் சாய்ராம் காலேஜில் கொஞ்ச நாளில். ஸோ எனக்கு முன்னாடி வரும்போது ஆடியோ லான்ச்சுக்கு போகிறோம், அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிலன்னு இருந்துச்சு. இப்போ சாய்ராமுக்கு போகிறோம், நம்ம இடத்துக்கு போகிறோம், என்ன ஜாலியாக இருக்கும் அப்படின்றது தான் ஃபீல். இது நான் சும்மா நீங்கள் கை தட்டுவீங்க அப்படின்றதுக்கு சொல்லலை. இங்கே இருக்கிற இந்த ஹீட்டில், இந்த வேர்வையில் கடந்த 4 மணி நேரமாக நீங்கள் ஒரு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல, வேற லெவல். இங்கே இன்னைக்கு மதராசி ஆடியோ லான்ச். இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வரேன். 2014 போயிட்டு வரேன். ஒரு 14 வருஷம் முன்னாடி, 12 ஒரு 14 வருஷம் முன்னாடி நான் வந்து ஆங்கராக இருந்த டைம். அப்போ வந்து 7ஆம் அறிவு படம் ரிலீஸ். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் 7ஆம் அறிவு படத்தில் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது, அதுக்கு நீங்கள் ஆங்கராக பண்ண முடியுமான்னு. ஏங்க எவ்வளோ பெரிய படம், எவ்வளோ பெரிய பெரிய காம்பினேஷன் இது நான் பண்ணுறதுக்கு என்ன, உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு. அப்புறம் ஒரு 2 நாளில் திரும்ப ஃபோன் வந்துச்சு, இல்லைங்க அது கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன், அது வந்து ஒரு ஹீரோ வச்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால நீங்கள் அதில் ஆங்கரிங் பண்ண முடியாது, ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏங்க இவ்வளோ பெரிய படத்தில் ஏதாவது ஒரு பார்ட்டாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான், அதனால் நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னேன். அந்த ஷோ வந்து ஜெய் அண்ணன் ஹோஸ்ட் பண்ணாங்க, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஸ்டேஜுக்கு பின்னாடி சைடில் நின்று ஜெய் அண்ணனுக்கு வந்து நெக்ஸ்ட் லிங்க் சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த கேப்பில் வந்து நான் பார்த்தா சூர்யா சார் உட்காந்துருக்காங்க, முருகதாஸ் சார் உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் சார் உட்காந்துருக்காரு, செம்ம க்ரௌடு எல்லாமே இருக்குது. அந்த கேப்பில் தான் அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதுவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த ஆங்கரிங் சான்ஸ் நான் எதிர்பார்த்தது எதுக்கானா, இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நம்மளோட திறமையெல்லாம் ஏதாவது காமிச்சு முருகதாஸ் சார் படத்தில் ஏதாவது ஒரு ரோல் வாங்கிடலாமா அப்படின்னு ஆசையோட தான் வந்தேன். ஆனால் ஸ்டில் அந்த ஷோவை நான் என்ஜாய் பண்ணேன். அப்படியே ஒரு சில வருஷம் கழிச்சு இன்னொரு ஃபோன் கால் வந்தது. முருகதாஸ் சாரோட ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸில்
ஒரு படம் பண்றாங்க, அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சு நீங்க ஹீரோவா நடிக்கணும்னு சொல்றாங்க. அடடே, இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம், நம்ம ரெடின்னு சொல்லி போனேன். அதுதான் அந்த மான் கராத்தே படம். அந்த படம் ஆடியோ லான்ச்ல வந்து முருகதாஸ் சார் இருந்தாங்க, சீஃப் கெஸ்ட் வந்து சங்கர் சார். அப்ப நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து முருகதாஸ் சார் டைரக்ஷன்ல நடிக்கணும், சங்கர் சார் டைரக்ஷன்ல நடிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை, அதுக்கு என்னுடைய திறமையும் வியாபாரத்தையும் நிச்சயமா வளர்த்துக்குவேன்னு சொல்லி பேசியிருந்தேன். அப்ப அந்த ஆடியோ லான்ச் வந்தப்ப அப்பதான் அந்த சோஷியல் மீடியா ஆரம்பிச்ச டைம். அதுல எல்லாருமே நிறைய கிண்டல் பண்ணாங்க. 2 படம் ஓடிடுச்சுன்னா உடனே உனக்கு முருகதாஸ் படம் கேக்குதா, சங்கர் படம் கேக்குதான்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு, விடாம உழைச்சா என்னைக்கோ ஒரு நாள் அது நடந்துரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க கை தட்டிக்கிட்டே இருந்தீங்க, நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு மதராசி ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷன்ல நான் ஹீரோ இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இது நான் மட்டும் உழைச்சு அப்படி பண்ணிட்டெல்லாம் கிடையாது. நம்மால் ஒருத்தன் ஓடுறான்டா, அவனை தட்டி கொடுறா, தூக்கிட்டு போகணுண்டான்னு சொல்லி நீங்க எல்லாரும் கை தட்டி என்னை தூக்கிட்டு வந்தீங்க, நீங்க வச்சிருக்கீங்க. அந்த எனர்ஜியோட தான் இந்த படத்துல நான் வேலை பார்த்துருக்கேன். ஏஆர் முருகதாஸ் சார், நீங்க வந்து எல்லா ஹீரோஸ்க்கும் உங்களோட நடிக்கணும்னு ஆசை சார். ஏன்னா உங்களுடைய படங்கள் அந்த மாதிரி. உங்களுடைய முதல் படம் தலையோட தீனா, அவருக்கு தலைன்னு டைட்டில் கிடைச்ச படம். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் ஞாபகம் இருக்கு. அவர் அந்த தண்ணியில அவருடைய கால் ஷாட் ஒன்று வரும், ஒரு கண்ணாடி ஒன்று உடஞ்சிருக்கு, அதில் அவர் கண்ணு ஷாட் ஒன்று வரும், அது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு அடுத்து நீங்க கேப்டனை வச்சு ரமணா பண்ணீங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்த கேப்டன் வேற, ஒரு மாஸ் ஹீரோவா இருந்த கேப்டனை மாஸ் லீடரா மாத்தினது ரமணா படமும் அவருடைய அந்த லுக்கும் பர்ஃபார்மன்ஸும். அதுக்கப்புறம் கஜினி சொல்லவே வேணாம். சூர்யா சாரை பயங்கரமா நம்ம ரசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு 2 ஷேடு, இந்த பக்கம் வந்து சஞ்சய் ராமசாமின்னு பயங்கர ஸ்டைலிஷா ஒரு லவர் பாயா ஒரு சைடு, இன்னொரு சைடு அந்த மொரட்ட ஆக்ஷனா அவருடைய லுக். அதுக்கப்புறம் துப்பாக்கி, அது தமிழ் சினிமால ஹீரோஸோட மாச ரீடிஃபைன் பண்ண படம். அதுல விஜய் சார் எப்படி இருந்தாங்க, அந்த ஐ எம் வெயிட்டிங்கிறது பயங்கர ஸ்பெஷல். அதுக்கப்புறம் நீங்க கத்தி பண்ணீங்க, தர்பார் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒர்க் பண்ண ஹீரோஸ் எல்லாம் பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், இந்த பக்கம் சிரஞ்சீவி சார், இந்த பக்கம் மகேஷ் பாபு சார், அப்புறம் ஆமீர் கான் சார், சல்மான் கான் சார், இந்த வரிசையில சிவகார்த்திகேயனையும் சேர்த்துட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இதெல்லாம் ரொம்ப சர்ரியல் மூமெண்ட் சார். இதெல்லாம் நான் இதுக்கு ஆசைப்பட்டு வரல, ஆனா இந்த மாதிரிலாம் என்னைக்காவது நடக்கும்னு ஒரு துளி நம்பிக்கையோட தான் இந்த மேடைக்கு வந்தேன். இதுல நான் இங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. முருகதாஸ் சாரோட எனர்ஜி, அவருடைய கதை சொல்ற விதம், இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. எனக்கு இன்னொரு பர்சனலா ஒரு கனெக்ஷன் இருக்கு. முருகதாஸ் சார் உங்க பேர்ல என் அப்பா பேரும் இருக்கு, அது ஒரு கனெக்ஷன். என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நீங்க. ரமணா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் இன்னைக்கு அப்பா இருந்தா பயங்கர ஹாப்பியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு டைரக்டரோட நம்ம பையன் ஒர்க் பண்றான்னு சொல்லி. உங்களோட படத்துல இருக்க விஷுவல் ஆகட்டும், ஹீரோயிசம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், பஞ்சஸ் ஆகட்டும், ஃபைட் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் சார். இது நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, என்கிட்டையும் சொன்னீங்க. இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி SRKக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த SRK பண்ண வேண்டிய படம் இந்த SK பண்ணதே ஒரு பெரிய பெரிய பாக்கியம் சார். இது நான் எனக்கு தெரிஞ்சு அந்த டயலாக் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உலகம் அடுத்த வினாடிக்குள் ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படின்னு. அப்படி ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு இந்த படம் நடந்தது, உங்களோட ஒர்க் பண்ணதும். உங்களோட ஒர்க் பண்ண இத்தனை நாளும் நீங்க கொடுக்குற எனர்ஜி. சார் வந்து ரொம்ப ரேரா தான் டென்ஷன் ஆவாங்க, ஏன்னா ரொம்ப கூல், கரெக்டா வேலை நடந்தா போயிட்டேன். அப்படி சாரையே டென்ஷன் ஆக்குற குரூப் இருக்காங்க இங்க, அவரோட ஏடிஸ். ஸோ உங்களுக்கும் உங்க டீமுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இது பெரிய ஜேர்னி. சாரோட நம்மளால நிறைய பேச முடியாது, ஏன்னா சார் ரொம்ப ரொம்ப சீனியர். நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போது சாரோட ஃபர்ஸ்ட் படம் வந்துச்சு. இன்னைக்கு என் பொண்ணு 7th படிச்சுட்டு இருக்கா. ஸோ அதனால அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு அது. பட் உங்க ஏடி டீமோட தான் சார் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். அது ஒரு செம்ம எனர்ஜி. அது இந்த படம் மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீங்க இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜாலியா அழகா சிம்பிளா அப்படியே லவ் போய் அப்படியே ஆக்ஷனுக்கு மாத்திருக்காங்க. நான் ஒண்ணுமே யோசிக்கல, நான் சார் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும்னு நினைச்சேன். அண்ட் முதல்ல சார் வந்து படம் பண்ணலான்னு சொன்னப்ப எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு. சார் சூப்பர் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குன்னு. நான் கதை இன்னொரு நாள் சொல்றேன்னு சொன்னாங்க. அந்த கதை கேட்க போற அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் போய் சாருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைச்சது, சார் எனக்கு வந்து தீனா மாதிரி, ரமணா மாதிரி, கஜினி மாதிரி, துப்பாக்கி மாதிரி ஒரு படம் வேணும்னு நான் கேட்கவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியரா இருந்தேன். ஏன் அப்படின்னா, நான்
நான் என் படங்களை பார்ட் 2 எடுக்கவே ரொம்ப யோசிப்பேன். நான் இது வரைக்கும் ரீமேக் பண்ணதில்லை 23 படத்துல. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தமிழ் சினிமாவோட ஐகானிக் ஃபிலிம்ஸ். அதை திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறதே தப்பு. நான் ரசிச்ச படங்கள் அது. பட் அதுல இருக்க இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு கதை இருக்குன்றது தான் நான் நம்பிக்கையோட போனேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி முடிச்சோடனே இன்டர்வல் கேட்டோடனே எனக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஐடியா மட்டும் நான் இன்னொரு நாள் சொல்றேன்னு சொல்லி இந்த நரேஷன்லாம் ஒவ்வொரு நாளும் செம்மையா இருந்துச்சு. அது ஷூட்டிங் ஸ்பாட் எதுவாக இருந்தாலும் சார் ஒரு அழகான ஸ்மைலோடே இருப்பாங்க. நான் ரொம்ப பெரிய டைரக்டர், நீ ஜூனியர் அப்படின்றதெல்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை. ஒரு ஹீரோ அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை தெளிவாக கொடுத்தாங்க. அதனால தான் சார் இன்னைக்கும் ஒரு டாப் டைரக்டராக இருந்துகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கும் இந்த ஜேர்னிக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும். இப்போ அப்படியே நான் டீமில் ஒவ்வொருத்தருக்காக வரேன். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் அவங்கள பற்றி பேசுகிறேன். திருப்பதி பிரசாத் சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, அவர் வந்து வேட்டி சட்டை போட்டு ரொம்ப சிம்பிளா சாதாரணமா இருக்காரு. அவர் அப்படி கிடையாது. திருப்பதியில பாதி அவரோட தான். சார் நம்ம வந்து சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணுது சார் எனக்கு தெரியும் சார், திருப்பதியில நீங்க எப்படின்னு எனக்கு தெரியும் சார் அப்படின்வேன். சார் வந்து திருப்பதியில இருந்து எப்போ வந்தாலும் எனக்கு திருப்பதி கோயிலும் லட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தாலும் அந்த லட்டு வாங்கிட்டு வருவாரு. எனக்கு லட்டு நான் ஆசையா வாங்குறத பார்த்துட்டு எவ்ரி டைம் வரும்போது சார் லட்டு கொடுக்குதோ, துட்டு எப்போ சார் கொடுக்குதோ அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். ஃபர்ஸ்ட் லட்டு கொடுக்குதோ அப்புறமா துட்டு கொடுக்குதோ அப்படின்னு சொல்லுவார் அவரு. அவரோட பேசுறதே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஒரு பயங்கரமான ஆள். அது உங்களுக்கு இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ஒரு படத்தை இப்படி எடுக்கணும்னு நினைச்சது. ஸோ இந்த படத்துக்கு நீங்க செலவு பண்ணியிருக்கிறது அதெல்லாமே ஃபர்ஸ்ட் பேசும்போது இந்த காம்பினேஷன் அமைக்கிறது வந்து இது மாவீரன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி. அப்போ நமக்கு இருந்த வியாபாரத்துக்குள்ள ஆனால் முருகதாஸ் சார் இதில் அகாமடேட் பண்ணணும், எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும், ஒரு படத்துக்கும் செலவு பண்ணணும். நான் அவர்கிட்ட சொன்னது அதான், எனக்கு சேலரி பேசிக்காக என்ன சேலரியோ அதை கொடுங்க சார், நீங்கள் படத்துக்கு செலவு பண்ணுங்க சார், அப்புறமா ப்ராஃபிட் வரும்போது நான் அதில் ஷேர் பண்ணிக்கிறேன் சார்னு சொன்னேன். சூப்பர் சார், நல்லா சொல்லிச்சு சார், நம்ம இப்படி பண்ணது சார் அப்படின்னு சொல்லி சூப்பராக பண்ணார். பட் படத்துக்கு அவர் எந்த குறையும் வைக்காமல் அப்படி பண்ணியிருக்காரு. என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார் பிரசாத் சார். அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் வந்துடுறேன். சுதீப் எலமன் டிஓபி. இப்போ சார் சொன்னார்ல விரல் வந்து கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி, உண்மையிலே தான் நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன், இந்த விரல் போயிடுச்சு சார் அப்படின்னாரு. விரல் போயிடுச்சா, என்ன சாதாரணமாக சொல்றீங்க, அது விடுங்க அது பிரச்சனை இல்லை அப்படின்னு. நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை பார்த்தோன்னா திடீர்னு கேமரா பக்கத்தில் இருக்க மாட்டாரு. எங்கடா காணோம் அப்படின்னு பார்த்தா 2 சிகரெட்டை இழுத்துட்டு அந்த குடுமியை அள்ளி முடிஞ்சாருன்னா கேமரா வச்சுட்டு சிவதாண்டவம் ஆடிடுவாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் அவரு. அண்ட் நான் ரோப்ல இருக்கேன். இப்போ இந்த படத்துல வந்து அபே வந்து என்ன பண்ணுவாப்ல, சார் ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு கூப்பிட்டு போவாப்ல. அந்த ஷார்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா 80 அடி ஹைட்ல ரோப்ல தொங்குறது, 60 அடி ஹைட்ல ரோப்ல தொங்குறது. நான் அந்த ஒரு பாலத்துல இருந்து சார் பாலத்துல ஷார்ட் சார்ன்னு சொல்லி தூக்கி இந்த பாலத்துல இருந்து நீங்க குதிக்கிற மாதிரி ஷார்ட். ஐயோ ஆக்ஷன்னா இந்த அளவுக்கு ஆக்ஷனாவா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஷார்ட்ல. நான் இப்போ சார் சொன்ன ஷார்ட் தான். நான் மேல ரோப் கட்டி ஏறிட்டே இருக்கேன், பக்கத்துல அவரும் ரோப்ல வந்து என்ன தாண்டி போயிட்டு இருக்காரு. சேட்டா எந்த இவடே என்ன ஷாட்டு ஒரு சாயா அடிக்குமோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைவ் அடிக்கும் அப்புறமா சாயா அடிக்கும் அப்படின்வாரு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு ஆள் சுதீப் எலமன். பட் கிரேசி ஒர்க்கிங் வித் யூ பிரதர். அதுவும் ஃபைட் அவரும் கெவினும் சேர்ந்து எடுத்திருக்க விதம் டெஃபினட்டா நீங்க லவ் பண்ணுவீங்க. இப்போ ட்ரைலர் பார்க்குற எல்லாருமே ஆக்ஷன் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. கெவின் அண்ட் ஸ்டீஃபன் கிரேட் ஜாப், தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை.